வணக்கம். கடகம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் நீடித்திருந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய சந்தோஷங்கள் அனைத்தையுமே துறந்து வாழ்பவர்தான் நீங்கள். ஆனால் அதே குழந்தைகளால உங்களுக்கு பல்வேறு மனக்கவலைகளும் நிம்மதியினையும் உருவாகின. அவங்களுடைய படிப்பு, ஆரோக்கியம் அல்லது தவறான வழிநடத்துதல் ஆகியவைதான் உங்களை இடைவிடாது கவலையிலே ஆழ்த்தியிருந்திருக்கும். நீங்கள் அவங்களுடைய நலனுக்காக கூறிய அறிவுரைகளை கூட அவங்க அதிகாரமாகவே புரிந்து கொண்டு உங்களை எதிர்த்து பேசிய தருணங்கள் உங்களுடைய இதயத்தை பிளந்திருக்கும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் அவங்களுடைய அணுகுமுறையும் தான் உங்களுக்கு பெரிய மனசுமையை தந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறித்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவேவும் நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களையும் அனைத்துமே நீங்கள் தொடர்ந்து வாழக்கூடிய நபராகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா அதே குழந்தைகளால் உங்களுக்கு பல்வேறு மனக்கவலைகளும் ஏன் நிம்மதியின்மைகளுமே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்திருக்கலாம். நீங்கள் அவங்களுடைய நலனுக்காக கோரிய அறிவுரைகளை கூட அவங்க உங்களை அதிகாரமாக புரிந்து கொண்டேவோ உங்களை எதிர்த்து பேசிய தருணங்கள் உங்களுடைய இதயத்தை பிளந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் அவங்களுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு மிகப்பெரிய மனசுமையை உங்கள் வாழ்க்கையிலே தந்திருந்திருக்கும். நீங்கள் அவங்களுடைய படிப்பிற்கோ ஆரோக்கியம் அல்லது தவறான வழி நடத்ததால ஆகிய உங்களை இடைவிடாது கவலையிலே உங்கள் வாழ்க்கையை ஆழ்த்திட்டு வந்திருந்திருக்கும். உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வமாக இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி, வேலை, உடல்நலம், எதிர்காலம் என ஒவ்வொரு விஷயத்திற்காகவுமே நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு வந்திருப்பீங்க. சில நேரங்களில் குழந்தைகளின் பிடிவாதமும் தவறான முடிவுகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரித்திருந்திருக்கலாம். நான் இவ்வளவு வளர்த்துமே ஏன் இப்படியாக நடந்தது என்ற கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் செய்து வந்திருந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாகவே பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான பிரச்சனையா இருக்காது. உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் காரணமாகவே அவங்களுடைய படிப்படிய நல்ல பாதைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீங்கள் காட்டிய அன்பும் ஒழுக்கம் தான் ஒரு நாள் நிச்சயமாகவே பலன் தரப்போகுது உங்களுக்கு. இன்று நீங்கள் கவலையா இருப்பது நாளை பெருமையாக மாறக்கூடிய காலமாகவே நெருங்கி வரப்போது. பொறுமையுடன் இருந்து இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டீங்கன்னாவே குடும்பத்துல மீண்டும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நிலை உங்களுக்கு அமைய போகுது. உங்க குழந்தைகளோட வாழ்க்கைக்காகவே நீங்கள் பெரிய பெரிய செல்வமாகவே இருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அதாவது அவங்களுடைய கல்விக்காகவோ என் வேலைக்காகவோ அல்லது உடல்நலம் என எதிர்காலம் என ஒவ்வொரு விஷயத்திற்காகவுமே நீங்கள் அதிகமாகவே கவலைப்பட்டு வந்திருப்பீங்க. சில நேரங்கள் குழந்தைகளுடைய பிடிவாதம் தான் உங்களோட தவறான முடிவுகளும் அல்லது எதிர்பாராத சூழ்நிலை காரணமாகவே உங்களை மன அழுத்தத்திலே அதிகரித்து தள்ளியிருந்திருக்கும். நீங்கள் காட்டிய அன்பும் ஒழுக்கம் தான் ஒரு நாள் நிச்சயமாகவே பலன் தரப்போகுது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில. அது உங்கள் ஜோடிய ரீதியாக பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமாகவே பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா குழந்தைகளோட ஜாதகத்தில் ஏற்பட கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் காரணமாக தான் அவங்க படிப்படியாக நல்ல பாதைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. சில நேரத்தில் குழந்தைங்களுடைய பிடிவாதமும் தவறான முடிவுகளும் எதிர்பாராத சூழ்நிலை காரணமாகவே மன அழுத்தம் அதிகரித்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகளின் அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் உள்ளது உங்களுக்கு. உங்களின் பிள்ளைகளால உங்களது குடும்பத்திற்கு பெருமையும் மன மகிழ்ச்சியும் தேடி வரப்போது. இதுவரை உங்களது பேச்சை கேட்காமல் அல்லது மாறுபட்ட கருத்துக்களோடு நடந்து வந்த குழந்தைகள் இனி உங்களின் தியாகத்தையும் அன்பையும் உணர்ந்து நடப்பாங்க. அவங்களுடைய கல்வியிலையும் வேலைவாய்ப்போ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை வெற்றிகளையுமே படைத்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பெற்றோரா நீங்கள் அவங்களுக்கு செய்கிற வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டேவும் உங்களிடம் மிகுந்த பாசத்தோடும் மரியாதையோடுமே நடந்து கொள்வாங்க.
அவங்களுடைய இந்த மாற்றம்தான் உங்களுடைய மனசுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியுமே தரப்போகின்றது. உங்க வாழ்க்கையிலேயேவும் உங்க பிள்ளைங்க உங்களுடைய குடும்பத்திற்கும் என் பெருமையும் மனம் மகிழ்ச்சியுமே தேடி தர போறாங்க. ஏன்னா உங்களோட பேச்சை கேட்காமையும் அது மாறுபட்ட கருத்துக்களோடையும் உங்க நடந்து வந்த குழந்தைகள் எல்லாமே இப்ப உங்களுடைய தியாகத்தையும் என் அன்பையும் உணர்ந்துதான் நடக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம பெற்றோரா நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய வழிகாட்டுதலை அவங்க ஏற்றுக்கொண்டும் உங்களிடம் மிகுந்த பாசத்தோடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள போறாங்க. அவங்களுடைய இந்த மாற்றம்தான் உங்களுடைய மனசுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய நிலையாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டாவே நீங்க உங்களுடைய குழந்தைகள் தான் என்று சொல்லுவீங்க முதல்ல. ஆனா கடந்த காலத்துல குழந்தைகளுடைய படிப்பையும் வேலையிலையும் அவங்களுடைய நடத்தை குறித்து பல கவலைகள் மனசுல சுமந்து வந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் கூறிய அறிவுரைகள் எல்லாமே அவங்க ஏற்காததான் மனவேதனை அடைந்த தருணங்களுமே இருந்திருக்க நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமா மாறப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானின் அருள் அதிகரிப்பதால பெற்றோர் பிள்ளைகள் இடையேயான பாச பந்தம் மிகவும் வலுவாக போதும். இதுவரை மனசுக்குள்ள இருந்த இடைவெளிகள் அனைத்துமே மறைந்து குழந்தைகள் உங்களுடைய அன்பையும் தியாகத்தையுமே முழுமைய உணர தொடங்குவாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்களுடன் பகிர்ந்து ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை உருவாக போகும் போது இந்த மாற்றம் உங்களுடைய மனசுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை தரப்போது. கல்வியில இருக்கும் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களையும் பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பீங்க. போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்கலாம். உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி அல்லது சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சேரும் வாய்ப்புகளும் உருவாக போது உங்களுக்கு. வேலை தேடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடும். தொழில் செய்பவங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் காணப்பட உள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய சில நேரத்துல குழந்தைகள் அவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க கூறிய அறிவுரைகளை அவங்க ஏற்காதனால மனவேதனை அடைந்த தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப அந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமா மாறக்கூடிய சூழ்நிலையா இருக்க போதே. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய அருள் அதிகரிப்பதால தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான பாச பந்தம் மிகவும் வலுவாக உள்ளது உங்களுக்கு. அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நம்பிக்கை உங்களுக்கு உருவாக போகுது. கல்வியில இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்ல மதிப்பெண்களை பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க போறாங்க. போட்டித் தேர்வுகளில் பெருமை சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவங்க வேலை தேடி வரும் குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல நிறுவனத்துல வேலையும் கிடைக்கக்கூடும். திருமண வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல வரன் அமையக்கூடிய யோகமும் காணப்பட போது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியுமே தரப்போகின்றது உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்க பிள்ளைங்க உங்களுடைய குடும்பத்திற்கும் என் பெருமையும் மனம் மகிழ்ச்சியுமே தேடி தர போறாங்க. ஏன்னா உங்களோட பேச்சை கேட்காமையும் அது மாறுபட்ட கருத்துக்களோடையும் உங்க நடந்து வந்த குழந்தைகள் எல்லாமே இப்ப உங்களுடைய தியாகத்தையும் என் அன்பையும் உணர்ந்துதான் நடக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம பெற்றோரா நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய வழிகாட்டுதலை அவங்க ஏற்றுக்கொண்டும் உங்களிடம் மிகுந்த பாசத்தோடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள போறாங்க. அவங்களுடைய இந்த மாற்றம்தான் உங்களுடைய மனசுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய நிலையாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டாவே நீங்க உங்களுடைய குழந்தைகள் தான் என்று சொல்லுவீங்க முதல்ல. ஆனா கடந்த காலத்துல குழந்தைகளுடைய படிப்பையும் வேலையிலையும் அவங்களுடைய நடத்தை குறித்து பல கவலைகள் மனசுல சுமந்து வந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் கூறிய அறிவுரைகள் எல்லாமே அவங்க ஏற்காததான் மனவேதனை அடைந்த தருணங்களுமே இருந்திருக்க நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமா மாறப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு
சந்திர பகவானின் அருள் அதிகரிப்பதால பெற்றோர் பிள்ளைகள் இடையேயான பாச பந்தம் வந்து மிகவும் வலுவாக போதும். இதுவரை மனசுக்குள்ள இருந்த இடைவெளிகள் அனைத்துமே மறைந்து குழந்தைகள் உங்களுடைய அன்பையும் தியாகத்தையுமே முழுமைய உணர தொடங்குவாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்களுடன் பகிர்ந்து ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை உருவாக போக போதும். இந்த மாற்றம் வந்து உங்களுடைய மனசுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை தரப்போது. கல்வியில இருக்கும் குழந்தைகள் வந்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பீங்க. போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றிகளும் கிடைக்கலாம். உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி அல்லது சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சேரும் வாய்ப்புகளும் உருவாக போது உங்களுக்கு. வேலை தேடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடும். தொழில் செய்பவங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் காணப்பட உள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய சில நேரத்துல வந்து குழந்தைகள் வந்து அவங்க உங்களை வந்து புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க கூறிய அறிவுரைகளை வந்து அவங்க ஏற்காததால மனவேதனை அடைந்த தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப அந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலுமா மாறக்கூடிய சூழ்நிலையா இருக்க போதே. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய அருள் வந்து அதிகரிப்பதால தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான பாச பந்தம் வந்து மிகவும் வலுவாக உள்ளது உங்களுக்கு. அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு தான் நம்பிக்கை வந்து உங்களுக்கு உருவாக போகுது. கல்வியில இருக்கிற குழந்தைகள் எல்லாமே